என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியராக ஆகணும். சேம் டைம் நான் வந்து லைக் நேச்சர்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பாதுகாக்கவும் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல தான் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கிறது ஒரு பெரிய பார்ட்டை நம்ம ப்ளே பண்ணுறனே சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் பைப்ஸ் ஆர் சீவேஜ். இந்த கோர்ஸ் படித்தா அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோலு, வாட்டர் பியூரிஃபிகேஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, க்ரீன் பில்டிங்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம கையில் தான். அவ்வளோ நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு பெரிய பார்ட் தான் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கோர்ஸை குளோபலாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதுக்கான பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, யூசி பிரெக்கலி, எம்ஐடி, யூகேல வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸு, யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா, இம்பீரியல் காலேஜ் லண்டனு, கனடா பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா, யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லோ, ஜெர்மனியில் டியூ முனிச்சு, ஆர்டபிள்யூடிஹெச் ஆக்கேனு, ஏஷியாவில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சிங்கப்பூர், அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஐடி பாம்பே இல்லைனா ஐஐடி ரூக்கி. ஸோ இந்த கோர்ஸை படிக்கிறது மூலிமா உங்களுக்கு எங்கெல்லாம் வேலை கிடைக்கும், எங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் போர்டு இல்லை முனிசிபல் இன்ஜினியரிங்கு இல்லை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், என்ஜிஓஸு, சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ஸு, இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் இதை சேவ் பண்ணுறதுக்கான இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சொல்ல போனோம்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர்லி சூஸன் ஒரு ஃபீல்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கிறத இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவேர்னஸ் காமிச்சு பசங்களாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோர்ஸ்